நாகராசா வர்ணசிங்கம் இன்றைக்கு முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் வந்து இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு நிகழ்வுக்கு போன இடத்துல அங்கே ஒரு மீடியாவுக்கு கொடுத்துருக்கிறார், ஊடகங்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் இந்தியா இலங்கை மீனவற்ற பிரச்சனை பேசித்தான் தீர்க்கணும் என்று சொல்லி நாங்கள் பேசி என்னிடத்தை தீர்க்கிறது எத்தனையோ தரக்கா பேசியாச்சுது. அடுத்தது 2 நாடும் சேர்ந்து ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்த சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். இது வந்து இழுவாமடி தொழில் வந்து உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில். இன்றைக்கு எங்கள் இந்த கடத்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார் வந்து இன்றைக்கு பேச்சுவார்த்தை எங்களுக்கு கிடையாது, இந்தியாவோட மீனவற்ற பிரச்சனை பேசலான்ற மாதிரி ஒரு கருத்தோட தெரிவிச்சிருக்கிறார். நாங்கள் பேசி நாங்கள் அழுத்து போச்சு. இன்றைக்கு நீங்கள் சட்டவிரோதமாக வந்து எங்களை எல்லையை தாண்டி கொண்டு வந்து எங்கள் இந்த கடல் வளத்தை முட்டு அழிச்சு போட்டீர்கள். அழிச்சு இங்கே உள்ள மீன் வளம் எல்லாத்தையும் கோடிக்கணக்கான கோடி மில்லியன் கணக்கான மீன் வளத்தையும் அள்ளி கொண்டு வரும். 2 இறால் கனவை மீன் என்று சொல்லி அள்ளி கொண்டு போய் அந்நிய செலவாணி என்று சொல்லி நீங்கள் செய்து உங்களுடைய அரசாங்கம் அதை பார்த்து கொண்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தால் ஏன் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும்? இது ஒரு உலகத்தாலேயே தடை செய்யப்பட்ட ஒரு அழிவான தொழில். இழுவாமடி தொழில் வந்து அழிவான தொழில். அதைத்தான் நாங்கள் வெறுக்கிறோம். இந்தியா மக்கள் இந்த பாரம்பரிய மீனவரையோ அல்லது பாரம்பரிய தொழிலை நாங்கள் வெறுக்கல. நீங்கள் இந்த இந்தியா இழுவப்படகு வந்து எங்களுக்கு எல்லாம் தாண்டாமல் நீங்கள் தடுப்பியலாக இருந்தால் நாங்கள் பாரம்பரிய மீனவர்களோட கதைச்சு பேசி சந்தோஷமா 2 பகுதி மீனவரும் எப்படி நாங்கள் கடற்தொழில் செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களோட கடல் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது என்று சொல்லியும் தடை செய்யப்பட்ட தொழில்களை தவிர்த்து மற்ற தொழில்களை நாங்கள் செய்கிறது மாதிரி நாங்கள் கதைச்சு பேசி செய்யலாம். அது வந்து இந்தியா இழுவப்படகு முற்று முழுதாக நிறுத்தப்படணும். இல்லை என்று சொன்னால் எல்லாம் தாண்டக்கூடாது, எங்களுக்கு இல்லையே வரக்கூடாது. வராக இருந்தால் தான் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கையை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக பேசி எங்களது மக்கள் 2 நாட்டு மக்களும் 2 மக்களும் சேர்ந்து பேசி கதைச்சு ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வரலாம். இழுவாமடி தொழில் செய்யும் வரையும் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் விடவே கிடையாது. நாங்கள் சும்மா நல்லெண்ணம் அடிப்படையில் போய் சும்மா பேசியதை காண போகிறோம். இதில் வந்து அரசாங்கம் தான் தீர்க்கமான முடிவெடுக்கணும். 2 நாட்டு அரசாங்கம் சேர்ந்து ஏற்கனவே எடுத்துக்கப்பட்ட தீர்மானம் ஒன்று இருக்குது. 2016ஆம் ஆண்டு 2 அரசாங்கத்தாலும் எடுக்கப்பட்ட தீர்மானம் இருக்குது. அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தினாலே எங்களுக்கு காணும். நாங்கள் அதைத்தான் 2 அரசாங்கத்தையும் கேட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களை உள்ளூரில் எடுத்து பாருங்க, உள்ளூர் இழுவப்படகு வந்து மோசமான வேலையை செய்து கொண்டு இருக்கு. இன்றைக்கு வல்லெடுத்துறையை பொறுத்தவரை வல்லெடுத்துறையில் வந்து 5 கிலோமீட்டர் 5 மைலுக்கு அங்கால தொழிலை செய்ய சொன்னால் 1.5 கிலோமீட்டருக்குள்ள வந்து தொழில் செய்து முழுப்பெற்ற தொழில் வளங்கள் எல்லாத்தையும் வலிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதை வந்து நீதிமன்றத்துறை பார்த்து கொண்டு தான் இருக்குது. அப்போ சட்டங்கள் இருக்கு, சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முதல் ஆளுநர் 20ஆம் தேதி போன 20ஆம் தேதி வந்து ஆளுநர் ஆஃபீஸில் ஆளுநர் ஐயாவையும் சந்திச்சு அதில் வந்து 4 மாவட்ட கடற்தொழில் நீதிமன்றத்தில் உதவி பணிப்பாளர் மேல் கூட்டுறவு திணைக்களம், அடுத்தது அரசாங்கத்தின் நேரா நிறுவனம், நெக்டா நிறுவனக்காரர் எல்லாரும் வந்து இருந்து கேட்கல நாங்கள் எல்லா சகல விஷயங்களையும் கழிச்சுனாங்க. அப்போ நாங்கள் சொன்னாங்க ஐயா சட்டங்கள் இருக்கு, அரசாங்கத்தால் சட்டங்களை வந்து தீர்மானிக்கப்பட்டு சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன் நீங்க சட்டங்களை நடைமுறைப்படுத்தல? புரியல சட்டங்களை உருவாக்குறீர்கள். நாங்கள் உருவாக்க சொன்னாங்க சட்டத்தை. நீங்கள் எல்லாம் 96ஆம் ஆண்டு 16 தொழில் தடை என்று சொல்லி சட்டத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு வந்து படமும் போட்டு காட்டுறீங்க, டிவியில படமும் போட்டு காட்டுறீங்க. நாங்கள் அதைத்தான் நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கிறோம். அப்ப அதை நடைமுறைப்படுத்த பக்கில்லாத உத்தியோகத்தர் இங்க இருக்க தேவையில்லை. நாங்கள் ஆளுநரையாவுக்கு வடிவா சொன்னோம். நாங்கள் எங்களது பிரச்சனைகளை நாங்கள் திட்டவட்டமாக வடிவா சொன்னோம். நாங்கள் அவருக்கு எங்களது இடத்துல நடக்கிற பிரச்சனைகளை இன்றைக்கு முதல் வந்து கடத்தொழில் அமைச்சர் மாதிரி இருக்கல நாங்கள் போய் கலைச்சி கேச்சு இன்றைக்கு இந்த அட்டை பண்ணிட்டாலும் சரி, இந்த கடலில் வந்து தென்னிலங்கை மீனவற்ற பிரச்சனை சரி ஓரளவில் நாங்கள் கட்டுப்படுத்தி தான் இருந்தது. இன்னும் அட்டை பண்ண வந்து ஓரிரு அட்டை பண்ணி தவிர இந்த வேற அட்டை பண்ணி கிடைக்கல. அப்போ இன்றைக்கு தமிழ் அமைச்சர் மேல் வந்துதான் அதை ஊக்குவிச்சு சட்டவிரோதமான தொழில் எல்லாத்தையும் ஊக்குவிச்சு அதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறேன். இப்போ இன்றைக்கு அப்போ நாங்கள் ஆளுநருக்கு எல்லாம் தெளிவாக வடிவா எல்லாரும் கடிதங்களும் கொடுத்து எல்லாம் தெளிவாக சொன்னாங்க. அப்போ அவர் அதுக்கு எங்களுக்கு முடிவு சொல்லியிருந்தார். கட்டாயமாக தாங்க கடத்தொழில் அமைச்சரோட கூடி எல்லாரும் சேர்ந்து கூடி இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து தாரம்னு சொல்லி நாங்கள் போய் சொன்னோம். இன்றைக்கு 96ஆம் ஆண்டுலேருந்து இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ஒருத்தரும் நடைமுறைப்படுத்த வக்கில்லாத இன்றைக்கு நாட்டில் நடக்கிறத நடைமுறைப்படுத்த வக்கில்லாதாக்கள் உத்தியோகத்தன்மார், அதே மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர்மார். நாங்கள் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்மாரை சந்திச்சுறாங்க, எல்லார்ட்டையும் கடிதம் கொடுத்துறாங்க, ஆதாரபூர்வமான கடிதம் எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. இன்றைக்கு 2017ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் நிறைவேற்றப்பட்டு வர்த்தமானி அறிவிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்த முடியாத அரசாங்கமும் உத்தியோகத்தன்மாரும். அப்படி புதிய அரசாங்கம் வந்து அதைத்தான் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க எல்லாம் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப நாங்கள் இன்றைக்கு வந்து உள்ளூரில் உள்ள சட்டவிரோதமான வந்து என்ன செய்யுது ஏனென்று சொன்னால் ஒரு உதாரணம் சொல்றேன்.
இம்பிலிட்டியில சந்திரதாஸ் என்றவர் ரோட்டுக்கு வடக்கால கடற்கரை சைட்டால தன்னை சொந்த காணியில வீடு கட்டினவர். சொந்த காணியில வீடு கட்டி கோபிசம் எல்லாம் போட்டு சீட்டு மேத்தியாச்சு. அது சட்டப்படி விளையாண்டு இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களம் போய் அந்த கொட்டுல அவங்களோட வீட்டை இடிச்சது. அதுல அவனுக்கு ஒரு 14 லட்சம் ரூபாய் நட்டம். அந்த வீட்டை இடிச்ச கரையோர பாதுகாப்பு திணைக்களம் கரையோரம் போட்டிருக்கிற சில பேர் வந்து கல்லால கட்டி இருக்கிறேன், சில பேர் வந்து கொட்டிலா போட்டு அதுக்குள்ள சகலதும் செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையின்படி தட்டுப்பந்தல் போட்டு அதுல போய் வெயில் நேரத்தில் மீனை தட்டலாம், மீனை தரிக்கலாம், ஏதாவது செய்யலாம். கொட்டில் மேடி ஒருத்தரும் போடுறதுக்கு அதுல இடமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அப்ப இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களம் என்ன செய்யுது? இன்றைக்கு வடமராட்சியில அங்கே கிரடாவில் பிரிவில் வில்லேஜ் கோட்டல் அது வந்து கரையோரம் கடற்கரை காணியை பிடிச்சி கரையோரம் காட்டி கடல் வந்து அந்த மதிலே அடிச்சு கொண்டு இருக்கு. அதுக்கு அனுமதி கொடுத்ததார் கரையோர பாதுகாப்பு திணைக்களம். என்னென்ன அதுக்கு அனுமதி கொடுத்தது? இன்றைக்கு ஒரு சிலர் அதை தான் சாட்டி கொண்டிருக்கிறேன். அவர்கள் கட்டிடம் கட்டலாம் என்று சொன்னால் நாங்களும் கட்டலாம். முதல் அதை போய் இடிச்சு போட்டு பாருங்க, நாங்கள் இடிக்கிறோம். அப்ப இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போதும்? சங்கங்கள் சில நடவடிக்கை எடுத்தாலும் சில பேர் வைபோசா நிற்கிறேன், படங்கள் இழுக்க முடியல, நீங்க கொட்டில் புடுங்கத்தான் மூலம் புடுங்குங்கன்னு சொன்னால் இல்ல நாங்கள் புடுங்கலான்னு சொல்லி சில பேர் வைபோசா தான் நிற்கிறேன். சில பேர் மெனச்சார்ஜின்படி கொட்டில புடுங்குறாங்க. உண்மையின்படி அதை அந்தந்த சங்கங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அந்தந்த சங்கத்தில் இருக்கிற மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. உண்மையின்படி தொழிலாளிக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது, கடத்தொழில் செய்கிற மக்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது, படகுகளுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றபடி சங்கம் என்ன சொல்லுவோம், சங்கத்தின் ஏனென்று சொன்னால் சங்கத்தை அமைச்சர் மக்கள் அந்த சங்கத்தின் அனுமதியை கேட்டு சங்கத்தின் ஒத்தாசையோடு தான் நாங்கள் மக்கள் வந்து எதை செய்தாலும் செய்யணும். இப்போ சங்கத்தில் இருக்கிற பிரச்சனை எடுக்கத்தான் வேணுமாட்டா எடுக்கத்தான் வேணும், இல்லை இல்லை பிரச்சனையில இருக்கத்தான் வேணுமாட்டா அது இருக்கலாம். அதாவது அந்த சங்கமும் அந்தந்த மக்களும் எடுக்கிற முடிவு, சங்கத்தோடு சேர்ந்து மக்கள் எடுக்கிற முடிவு. ஆனால் இன்றைக்கு எங்க போக்கு இப்படித்தான் போய்கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இன்றைக்கு 15 வருஷம் முடிஞ்சுது. 15 வருஷம் முடிஞ்சும் ஒன்றையும் ஒன்றையும் கிளிக்கல. ஆனால் தாங்கள் தங்களுக்கு சொத்து தருவங்க, பார் என்றாலும் சரி, பெட்ரோல் சைட் என்றாலும் சரி, காணிகள் அரசாங்க காணிகளை வந்து ஆட்சி உறுதி முடிச்சும் 250-300 ஏக்கர் ரெண்டு பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து கூல் பார் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஷாப்பிங் சென்டர்கள் வச்சிருக்காங்க. அப்ப இதுகளுக்கு தான் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக போறாங்களே தவிர என்ன கூட மக்களுக்கு சேவை செய்யறதுக்கும் ஒன்றுக்கும் போயில்லை. இப்ப இன்றைக்கு அர்ஜுனா எம்பி வந்து ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே ஒவ்வொரு கதையை காய்ச்சி கொண்டிருக்கிறார். அது விட இது விட சரி, உண்மையின்படி அது சரியா இருந்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும். கட்டாயமா அவர் சொல்றது சரியா இருந்தால் நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும். ஆனா தப்பா இருந்தால் அது உண்மையின்படி பிள்ளையின்படி அதற்கு நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும். அவர் ஆதாரபூர்வமாக பேப்பர்ல வச்சு அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ்ல வச்சு கொண்டு காய்ச்சி கொண்டிருக்கிறார். அதனால நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரையில்லை, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம்னாலும் சரி, கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களாலும் சரி, அதில் ஒரு சிலர் வந்து உண்மையின்படி ஒரு வயசான சரி ஒவ்வொரு கூட்டத்தில் வந்து ஒரு சிலர் வந்து அவரை தாக்கி கிடைக்கிறேன். அப்ப இவரும் வந்து உனக்கு அலுவலில் வாயப்பொத்தொன்று கிடைக்கிறது உண்மை அவர் நாகரிகமற்ற செயல். உண்மையின்படி எல்லாரும் வந்து பிரச்சனையை அணுகி இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு எப்படி தீர்க்கணும் சொல்லி அணுகணுமே தவிர ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல வந்து விதண்டாவாதத்தை கலைச்சு இந்த கூட்டங்களை குழப்பி அப்படி ஒரு கதையை சொல்றாருன்னு சொன்னா அதுக்குரிய தீர்வை காணணும். இது உண்மையா ஆதாரமா இருக்கா, சரி ஆதாரமா காட்டுறான்னு அதுக்கு என்ன தீர்வு, அந்த தீர்வை தான் காணணும். இன்றைக்கு நீங்கள் உண்மையின்படி எங்கட தேசியத்தை இன்றைக்கு எங்கட தமிழ் தேசியத்தை பற்றி கலைக்கிறதுக்கு எவனுமே இல்லை. தமிழ் தேசியம் எங்கேயோ போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு 15-16 வருஷம் மட்டும் இங்கே ஒன்று வெளிநாடு என்னத்தை பிடிக்கிறது, ஐநா சபை என்றுகள் எல்லாத்தையும் செய்யறால் வெளிநாடு போர்க்குற்ற விசாரணைக்கு வர சொல்லி கேட்டும் இவங்கெல்லாம் மறுத்தவங்கள், எங்கடையாக்கள் மறுத்தவங்கள், முட்டாள்கள் மறுத்தவங்கள். இன்றைக்கு போர்க்குற்ற விசாரணையை செய்யனால் போச்சு. ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அங்கே எங்கிருந்த பிரச்சனைக்குரிய சில தீர்வுகளை அங்கே அந்தந்த அரசாங்கத்துக்கு நெருக்குதல் கொடுத்தோன்னு இருக்கிறோம். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் 10 நெருக்குதல் கூட கொடுக்கணும். புலம்பெயர் எந்தெந்த நாட்டில் இருக்கிற மக்களோ அந்தந்த நாட்டில் உள்ள அரசாங்கத்தோட கதைச்சு அதற்குரிய ஆதரவான கதைச்சு எந்தெந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும்னு சொல்லி எங்களது அரசாங்கத்துக்கு நெருக்குதல் கொடுக்குறதுக்கு அது புலம்பெயர்ந்த மக்கள் கதைச்சு கொண்டிருக்கிறேன். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் கூடுதலாக கதைக்கணும். அதை விட்டுட்டு இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினரும் சரி மற்றதையும் சரி அங்கே வெளிநாடு வழியாக போய் கதைச்சு நீங்கள் என்ன புடுங்குறீர்கள்? நீங்கள் அங்க காசு தண்டமும் உங்கள் இந்த பெரிய பவரை காட்டுறதால் அங்க போறீர்கள். நீங்கள் சரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்தால் முதல் உள்ளூரில் எங்கட பிரச்சனையோ எங்கட ஜனாதிபதியோ அந்த பாராளுமன்ற அமைச்சர்மார் கூட்டத்திலே அமைச்சர்மார்களோட கூடி அங்கதான் முடிவெடுக்கணும். இப்ப எங்க இந்த மக்கள் இந்த தீர்வு, எங்களது தேசியம், எங்கட தேசியம் எங்க
இதை செய்யறேன், நான் இதை செய்யப்படும் ஒவ்வொரு பார்த்து 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 சட்டவிரோதமான தொழில் கூடிக்கொண்டு வந்து எங்களோட வளம் முற்றாக அழிக்கப்பட்டு. அப்ப இதுகளை யார் நடைமுறைப்படுத்த? சட்டங்களா இருக்கிறதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரிகள் மாதிரி இல்லை, எல்லாரும் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு மௌனமா இருக்கிறாங்க. இப்ப அன்றைக்கு இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் ஆளோட கழிச்சிருக்கிறோம். அதுக்கு அவர் இப்ப குறுகிய காலத்துக்குள்ள எங்களுக்கு எல்லாரும் கழிச்சு பேசி முடிவு தாரன்னு சொல்லியிருக்கார். அதை அந்த முடிவுகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நேற்றைக்கு எங்களோட யாழ் மாவட்ட சம்மேளனத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சம்மேளன பிரதிநிதிகளை சந்திச்சு ஏதோ கடத்தொழில் சம்பந்தமாக கழிச்சிருக்கிறார். உண்மையின்படி அதுல அங்க இருக்கிறதுல கூடியவங்க சட்டவிரோதமாக தொழில் செய்கிறார்களும் கட்சி இந்தியாக்கள். முதல் கட்சி இந்தியாக்கள் எங்க இந்த யாழ் மாவட்ட கூட்டுறவு திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஏசி கட்சிக்கு போய் கட்சியோட சேர்ந்து உண்மையான மீனவ பிரதிநிதிகளை வெளியேற்றி போட்டு கட்சி இந்தியாக்களை போட்டு சம்மேளனம் நடத்தி கொண்டு அந்த சம்மேளனத்தில் இருக்கிறாங்களெல்லாம் சட்டவிரோதமான தொழில் செய்கிறார்கள் இருக்கிறேன். அட்டப்பண்ணார் இருக்கிறேன், சுருக்கு வளார் இருக்கிறேன், உள்ளூர் நிலப்படம் செய்கிறார்கள் இருக்கிறேன். அப்ப அவை என்னத்தை வேண்டிவின அர்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேணும். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ளணும். இதை உண்மையின்படி அவர் என்ன சொல்ல ஒவ்வொரு சமாசம் ஊடாக போய் கரையோரங்களில் மக்களை சந்திச்சிருக்கணும். அங்க என்ன பிரச்சனை கேட்டுக்கணும். அப்ப மக்கள் தெளிவான முறையில் இந்த பிரச்சனையை சொல்லிட்டு எங்கடைய சமாசத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை விட்டுட்டு அங்க போய் யாழ் மாவட்ட சம்மேளனத்தில் அவே சொல்ல கேட்டுக்கொண்டு போய் பாராளுமன்றத்தில் குழப்பி கூத்தாடுவதா இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் வேறு விதமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி அதில் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது உண்மையின்படி ஒவ்வொரு சமாசமாக போய் அந்த கரையோர மக்கள்ல சங்கங்களை சந்திச்சு சங்கம் பிரச்சனையை தான் எடுக்கணுமே தவிர இது கட்சி இந்தியாக்களும் சும்மா நியமனம் கொடுத்து ஏசியால நியமனம் கொடுத்தாங்களே போய் அங்க போய் சட்டவிரோதமான தொழில் செய்கிறார்கள் இந்த முடிவை கேட்டு போட்டு சட்டவிரோத தொழிலுக்காக போய் பாராளுமன்றம் கலைக்கிறது தப்பான விஷயமா இருக்கும். அப்படி இவர் பாராளுமன்றத்தில் கடத்தொழில் சம்பந்தமான முறையில் தப்பா கலைப்பாரா இருந்தால் அடுத்தடி நாங்கள் வேறு விதமாக நாங்கள் கலைப்போம், நடவடிக்கை எடுப்போம் கட்டாயமா. அதுக்குரிய நடவடிக்கையில பாராளுமன்ற அர்ஜுனா அவர்கள் இருக்கணும். ஏனென்று சொன்னா இதுதான் யதார்த்தமா இருக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஒவ்வொரு தங்களுக்கு செஞ்சாக்களை தூக்கி வச்சுக்கொண்டு தாங்கள் சொல்றதை செய்யும் கொண்டு சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் சம்மேளனம். உண்மையின்படி இன்றைக்கு இந்த சம்மேளனம் 2 வருஷமாச்சு. 2 வருஷமாச்சு நியமனம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏசி நியமனம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த சம்மேளனத்தை ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு புதுப்பிச்சு அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை தெரிஞ்சு அந்த சம்மேளனத்தை இயக்க முடியல. முதல் இருந்த சம்மேளனத்தில் இருந்த உறுப்பினர்கள் உண்மையா மக்களுக்கு உதவி செய்து இருந்தது. எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு உதவியை செய்த நிறுவனங்களை கதைச்சு எல்லா நிறுவனங்களை கூப்பிட்டு கதைச்சு எங்களோட மக்களுக்கு இவ்வளவு செய்த முடிஞ்சதுக்கு நாங்கள் செய்து கொண்டிருந்தது. ஆனால் 2 வருஷம் மட்டும் ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த சம்பளத்தில் இருக்கிற படகுந்த நிலைமை என்ன, சம்பளத்தில் இந்த பொருள் வளர்ந்த நிலைமை என்னன்னு சொல்லி எங்களுக்கே தெரியா கிடக்கு. 3 கோடி ரூபாய் பெறுமதியான ஆழ்கடல் மீன்பிடி படகு எந்த நிலைமையில இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அதுக்கு உண்மையா ஏசி பதில் சொல்லணும். அதுக்குரிய நட்டவிட இல்லாம ஏசி தான் கொடுக்கணும். இன்றைக்கு அந்த கட்டத்திலான இருக்கு. அடுத்தது அதே மாதிரி இன்றைக்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் என்ன செய்யணும்னு சொன்னா கண்ணை மூடிக்கொண்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கே தெரியல. இன்றைக்கு யாழ்ப்பாணம் என்றாலும் சரி, இன்றைக்கு வடமராட்சி என்றாலும் சரி, எல்லா இடத்துலையும் கரையோரங்களில் கடல் பெருக்கு கூட கடல் பெருக்கு கூடி கடல் ரோட்டோட அடிச்சு கடல் கரையிலாத்தையும் கொண்டு போது தொழிலாளிகள் படகுகள் இழுக்கிறதுக்கு இடங்கள் இல்லை. தொழில் செய்கிற படகுகளை கொண்டு மேலே இழுக்கிறதுக்கு இடம் இல்லை. படகுகளை கடல்ல கட்டி வச்சிருக்க முடியல. ஏனென்று சொன்னால் கடல் அணையை நாங்கள் கடல் போய் 3 வருஷம் முடிச்சு கடல் அணையை கட்டித்தாருங்க, கடல் அணையை கட்டித்தாருங்க, கடல் அணை கட்டப்பட இல்லை. வானுகள் புனரமைக்க இல்லை. அன்றைக்கு கடல் அணைகள் கட்டப்பட்டிருந்தால் இந்த கடல் இந்த ரோட்டுக்கு அடிக்காத, ரோடு அடிக்காத, ரோடு சரிஞ்சு விழாது, ரோடு சேதப்பட்டிருக்காது. உண்மையின்படி பருத்துறை தொங்கல் இந்த காட்லி மெதடிசில இருந்து உண்மையாக கரிவலம் திக்கம் அங்கால பொலிவண்டி வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் ரோட்டுக்கு அடிச்சு ரோடெல்லாம் அடிச்சு உடைஞ்சு அணைக்கட்டுகள் உடைஞ்சு ரோடெல்லாம் சேர்ந்து கிடக்கு, ஒற்றடி பாதையாக தான் கிடக்கு. அப்ப இன்றைக்கு அந்த கடல் அணைகளை வேலைக்கு கட்டி இருந்தால் இன்றைக்கு கடல் கரை அடிச்சிருக்காது, ரோடுகள் சேதப்பட்டிருக்காது. அதே மாதிரி படகுகள் சேதப்பட்டிருக்காது. இன்றைக்கு படகுகள் இழுக்க வழியினால் மக்கள் காத்து கடல் கூட கடல் பெருக்கு வந்த உடனே மக்கள் கரையோர இருந்து படகுகள் இழுக்கிறக்கு ஏன்னு சொன்னா அங்க கரையோரம் முழுக்க மாடிகளும் கருவாட்டு பதவிகளும் போட்டிருக்கிறேன். அப்ப இதுகளால தொழில் செய்கிற மக்கள் தொழில் செய்து தங்களோட படகுகளை பாதுகாப்பான முறையில் வச்சிருக்க முடியல. படகுகள் கடலோட அடிச்சு சேதப்பட்டு உடைச்சு மக்கி உக்கியெல்லாம் போய் கேவலமா போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களம் உண்மையின்படி ஒரு வெயில் என்று சொன்னா ஒரு தட்டு பந்தல் போட்டு அதுல மீனை தட்டலாம், மீனை தெரியலாம். கொட்டில் மாதிரி எங்கே கரையோரம் போட இயலாது, போடுறதுக்கு சட்டமும் இல்லை. அது கடலா இருக்கலாம், கரையா இருக்கலாம், எங்கேயும் கொட்டில் மாதிரி போட்டு அதுக்குள்ள செய்யறதுக்குரிய எந்த விதமான சட்டமும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும். ஏனென்று சொன்னால் மக்கள் படகுகளுக்கு இடம் இல்லை.
நீங்கள் கருவாடை எப்படியும் போட்டுக்கொள்ளலாம், ஒரு தட்டுப்பத்தல் மாதிரி போட்டு நீங்கள் போடலாம். அல்லது இப்போ அந்த திக்கத்தில் சில இடங்களில் போய் பாருங்க, ஸ்டாண்டு மாதிரி எல்லாம் செய்து ஒரு இது வச்சு அதை கொண்டு விரிக்கணும், அப்புறம் தீ கொண்டே வீட்டை கொண்டே அதை மடிச்சு கொண்டே உள்ளுக்கு வைக்கணும், அப்புறம் கொண்டு விரிச்சு போட்டு கருவாட்டை போடுகிறேன். ஒரு சிலர் உண்மையின்படி அது மலைச்சாட்சிக்கு வேலை செய்யணும். ஒரு சிலர் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு அமைச்சரவை கூடிய அமைச்சரகத்தில் தீர்மானத்தை எடுத்து ஜனாதிபதியோட கலைச்சு ஜனாதிபதி ஊடாக தீர்க்க பார்க்கணும். இது ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு அவர் 2 பேர் வெளிநாட்டில் போய் அங்க போய் கதைக்கிறது, இப்போ இங்க போய் கதைக்கிறது. இது ஏன் என்ன அங்க போய் கதைச்சு என்ன புடுங்கினீங்களோ உங்களால? இல்ல வெளிநாட்டில் போய் கதைச்சதும் புடுங்கினீங்களோ, இல்லை வெளிநாடுகளுக்கு உங்களுக்கு எதுவும் செய்ததோ? அவன் வந்து போர்க்குற்ற விசாரணைக்கு வர சொல்லி கேட்டு நீங்கள் அதை மறுத்தறீங்க, மறுத்து போட்டு பிறகு வெளிநாடு வழி தெரிகிறீர்கள். அப்ப நீங்கள் அங்கே போய் காசு தன்றதுக்கு நீங்கள் உங்களை இந்த பவரை காட்டுறது தெரிகிறீர்கள். நீங்கள் எங்கட பிரச்சனை முதல் தீர்க்கணும் என்றால், எங்கட பிரச்சனை தீர்வணும் என்று சொன்னால் எங்களது பிரச்சனை இதுதான் முடிவு. உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தில் நீங்கள் அமைச்சரவை கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் கதையுங்கோ, எங்க தீர்மானத்தை அவையிட்ட கொடுங்கோ, அவை ஆலோசனை அதுக்கு என்ன செய்ய முடிவெடுத்தா ஜனாதிபதியோட கதையுங்கோ. நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு சிலர் ஒவ்வொரு கதை கருத்தை தொலைவிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு கருத்தை வெளிவிடுறீர்கள். ஒவ்வொரு கருத்தை வெளிவிட்டு எங்களுக்கு பிரச்சனை என்ன தீரப்போகுது? எங்களை தேசியத்தை யார் பாதுகாக்கிறது? எங்களுக்கு தேசியத்தை யார் காப்பாற்றுறது? அப்ப அதுக்குரிய நடவடிக்கை இல்லாமல் அங்க இருந்து நிற்கிறீர்கள். எங்களுக்கு இப்ப நாங்களும் கனடாவுக்கு 2 பேர் வாங்கிட்டா நாங்களும் போகலாம், லண்டனுக்கும் போகலாம், பிரான்ஸுக்கும் போகலாம், ஆஸ்திரேலியாவுக்கும் போகலாம், எல்லா நாட்டுக்கும் போகலாம். அங்க உள்ள 2 பேர் எங்களை வாண்டு கூப்பிட்டா நாங்கள் போகலாம், அங்க நாங்களும் போய் கலைக்கலாம். எங்கட பிரச்சனை இங்க இருக்கு. முதல் அமைச்சர் மட்டத்துக்கு கொண்டு போங்க, எங்கட பிரச்சனை அமைச்சர் மட்டத்துக்கு கொண்டு போய் அமைச்சர் மட்டத்தில் கூடி கலந்து ஆலோசிச்சு முடிவெடுத்து ஜனாதிபதி கொடுங்க, அதை கையளிங்கோ. அதுக்குரிய நடவடிக்கை யார் எடுக்கிறீர்கள்? எவன் எடுத்த நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஆளாலையும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு திக்கம் 4 பக்கம் 4 திக்கம் 4 கதையை கற்று நிற்கிறீர்கள். இதால எங்க தமிழ் என்ன பிரச்சனை தீர்க்க முடியும்? உங்களால தீர்ப்பியலோ? இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, யாழ் மாவட்டத்தை பாருங்க, இன்றைக்கு என்ன நடந்தது? எல்லாத்தையும் சிதறடிச்சு சின்னாபின்னமாக்கி போட்டு நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி இப்ப வீரம் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதுக்குத்தான் நாங்கள் சொத்து தொடர்றதுக்கும் நான் பெருசு நீ பெருசு. தயவு செய்து இனிமேல் தன்னும் மண்டை யோசியுங்கோ. எங்கட பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், ஆர் மூலமாக தீர்க்கலாம். நாங்கள் ஜனாதிபதி அமைச்சர் மட்டத்தில் கொடுத்து அங்க போங்க, போய் அதை தீர்க்கலாம் சொன்னா அதுக்கு போங்க. அதை விட ஆளாளை தனியே நீங்கள் நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி சத்தம் போட்டு கொண்டிருக்காங்க. அதுக்குரிய தீர்வை காணக்கூடிய நல்ல முடிவு எடுக்கும். தயவு செய்து நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்றது இதுதான். உண்மையின்படி எங்களை தமிழ் தேசியத்துக்காக எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு குடையங்களை நின்று கொண்டு நீங்கள் அமைச்சர் யாழ் தமிழ் அமைச்சர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வை காண்றதுக்கு முடிவெடுங்கோ. அதைத்தான் உங்களை கேட்டுக்கொள்றது. நன்றி, வணக்கம்.